வணக்கம். இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு கிராஃப்ட் ஒன்று பார்க்கலாம். இது வந்து ஐஸ் குச்சி, சரிங்களா? இது வந்து ஒரு நெட்டட் கிளாத்து, வேஸ்ட் கிளாத்தில் ரோஸு. வாங்க பார்க்கலாம் இப்போ, சரிங்களா? இது வந்து ஒரு ஃப்ராக் தைச்ச அந்த மீதி துணி தான் இது. உங்கள் வீட்டில் பசங்களுக்கான ஃப்ராக் இருக்கும் இல்லையா, நெட்டட் ஃப்ராக்கு, அந்த கிளாத்துலேயே நம்ம பண்ணலாம், அழகாக இருக்கும். இதில் வந்து ஒரு விரல் அளவுக்கு எடுத்துக்கோங்களேன். விரல் அளவுக்கு நம்ம துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப இது இல்லை, மெஷர்மெண்ட்லாம் தேவையில்லை, சும்மா சிம்பிளாக கட் பண்ணிக்கினா போதும். பாருங்க, இந்த மாதிரி ஃபோல்டிங் போட்டு இந்த லென்த்து கட் பண்ணிக்கலாம். இதை ரெண்டாக இப்படி மடிச்சுட்டு அதை அப்படியே கோத்துட்டு வரலாம். நம்ம வீட்டில் ஊசி நூலில் கோப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஊசி நூலில் கோத்துக்கலாம். இந்த மாதிரி சின்னதாக கோத்துட்டு வந்துடலாம். சீக்கிரமாக முடிஞ்சிடுங்க அந்த வேலை, ரொம்ப வேலை கிடையாது. நம்ம இந்த இதுவை வந்து என்ன சொல்கிறது, ஃப்ளவர் பாட்டுக்கோ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நிறைய துணி இருந்து வச்சுக்கோங்க, நெட்டட் துணி, ஃப்ராக் துணி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஷால் கூட வருதுங்க, நெட்டட் ஷாலு, பழைய ஷால் எதுனா இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை கூட இந்த மாதிரி ஆப்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த லென்த்துக்கு நீங்கள் கோத்துட்டு வந்துட்டிங்கன்னா போதும். இங்கே பாருங்கள், அந்த எட்ஜ் வரைக்கும் நான் தச்சின்னு வந்துட்டேன், கோத்துட்டு வந்துட்டேன். தைக்கல, சும்மா அப்படியே நூல் கோக்குற மாதிரி கோத்துக்குன்னு வந்திருக்கேன், சரிங்களா? ஊசியில் நூல் கோக்குற மாதிரி துணியில் அப்படியே கோத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஊசி நூல் மாட்டிக்கிச்சு, அதனால் அதை வெளியில் எடுத்தப்பா, வேறு ஒன்றும் பண்ணலை. இதை பாருங்கள், இதை மாதிரி வந்துடும். எவ்வளோ நம்ம சுருக்கணுமோ சுருக்கிக்கலாங்க, அது நம்மளோட விருப்பம்தான். அகலமாக வேணும்னாலும் வச்சுக்கலாம், சின்னதாக வேணுனாலும் வச்சுக்கலாம். துணியோட அகலம் அதிகப்படுத்திங்கன்னா பூ பெருசாக வரும், துணியோட அகலத்தை கம்மி பண்ணிட்டிங்கன்னா பூ சின்னதாக வரும். இப்போது இதை ரெண்டு இது கோத்துக்கோங்க, அப்படி கோத்துட்டிங்கன்னா அது சுருங்கிடும், அதுக்காக. ஓகேவா? இப்போ இந்த இடத்த வந்து இப்படி ஒரு சுற்றிட்டிங்கன்னா ஒரு பூ அடர்ந்த பூ மாதிரி வந்துடும். பிரிச்சுட்டு இப்போ இங்கே சுற்றி இருக்கீங்க பாருங்கள், அந்த இடத்த வந்து இதில் வைக்கலாம். இது வைக்கிறதுக்கு நடுவில் நான் ரெட்டு கலர் பீட்ஸு சுற்றி இருக்கோம் இல்லையா, ரெட்டு கலர் துணியில் பீட்ஸு சுற்றி இருக்கேன், அதை வந்து இதில் வைக்கிறேன். இந்த துணியை இப்போ இதை சுற்றி இருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இது உள்ள குத்தி நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இது பாருங்க, இந்த மாதிரி பூ வந்து உள்ளே வந்துடும். நான் உங்களுக்கு இதுவாக இல்லைன்னா திரும்பி நம்ம குத்திக்கிட்டோன்னா அது உள்ளே போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி குத்தி வச்சுக்கலாம், சரிங்களா? குத்திட்டு உள்ளே எடுத்துட்டு முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 பூ பண்ணிக்கலாம். 4 பூ 3 பூ தேவைப்படும், நான் ஒரு 3 பூ பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 3 பூ பண்ணியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி 3 பூ நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மெத்தடில் தான் இந்த பூவும் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இது வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை நம்ம எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வச்சுக்கோங்க. எவ்வளோ அளவு வேணுமோ அது உங்களோட விருப்பம்தான். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வச்சுட்டு நடுவில் 2, சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கம் 2. இதை வந்து கம் போட்டு ஒட்டிக்கணும். கம் போட்டு ஒட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா போதும், சரிங்களா? இந்த இது வந்து ஒட்டி காய விட்டுறணும். நான் இப்போ இதை வந்து இதே மாடலில் நான் ஒட்டி பாருங்கள், ஒட்டியிருக்கேன். இதை ஒட்டிட்டு பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன், எல்லா பக்கமும் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன்.
நம்ம கீ செயின் மாட்டுறதுக்காக கீ செயின் ஹோல்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டிக்கை உடச்சி இதில் ஒட்டியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி 2-3 ஸ்டிக்கு உடச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபெவி பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த கம் போட்டு நம்ம இங்கே ஒட்டி நிற்க வச்சுக்கலாம். இதுவே நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. வேணும்னா நீங்கள் வேறு கூட இது பண்ணி ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இன்னும் அந்த இது கம் இருக்கும், நிறைய இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இது கொஞ்ச நேரம் காயட்டும். இது அது காயட்டும். அதே மாதிரி நம்ம இங்கே வந்து இந்த நெட்டடில் பண்ணோம் இல்லையா ஃப்ளவரு, அதை வந்து இங்கே ஒட்டலாம். பார்க்க நல்லாயிருக்கும். எங்கே ஒட்டுறதுங்க? இந்த பாருங்கள், இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இதில் ஒட்டிட்டேன். இது ஸ்டாண்டுக்கானது வந்து ஒட்டியிருக்கேன். பின்னாடி ஹேங்கிங் பண்ணுறதுக்காக இந்த உள்ளன் இதுவை வந்து ஒட்டியிருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்டாண்டு, இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வாங்க இன்னைக்கான சிந்தனை மொழிகள் பார்க்கலாம். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. ஓகேங்களா? பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. சரிங்களா? இந்த பொன்மொழி எனக்கு பிடிச்சிருந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.